எல்லோருக்கும் வணக்கம். சோதிக்காதீங்கடா, என்ன சோதிக்காதீங்க அப்படின்னு பல ட்ரேடர்கள் இன்னைக்கு அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா காலையில பாசிட்டிவ்ல இருந்த நிப்டி அப்படியே 200 பாயிண்ட் என்பது கிராஷ் ஆயிருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த புது க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ல தான் இன்றைய வீழ்ச்சி அதிகமா இருக்கு. அப்ப 3.25 வரைக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல பார்க்கும்போது பல பேர்த்துக்கு லாபம் என்பது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். கரெக்டா 3:40 போய் எடுத்து பார்க்கல, உங்களுக்கு கிடைச்சது கும்பா அப்படின்ற மாதிரி இந்த புது க்ளோசிங் ஆக்ஷன் செஷனால இன்னைக்கு இறங்கிய பாயிண்ட்கள் மிகவும் அதிகப்படுத்தப்பட்டு 127 பாயிண்ட் மைனஸ் அப்படின்றது இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு சென்செக்ஸ் நிப்டி எக்ஸ்பைரி நடக்கும்போது நடந்திருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? 2 ரூபா ஆப்ஷன் 40-50 ரூபாய்க்கு போற மாதிரியோ அல்லது 200 ஆப்ஷன் ஜீரோக்கு போய் கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரியே நடக்கும். இதை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு ஈக்குட்டி மட்டுமே பண்ணி கொண்டிருக்க கூட தடுமாற்றம் ஆயிடுவாங்க. என்னடா ஆப்ஷன்ல இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சும்மா இருக்கிறவங்க கூட மகுடி எடுத்து ஊதுற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எனிவே இந்த சிஏஎஸ்ல ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் கேப் இருக்கு அப்படின்னா எஸ், சத்தியமா பல பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கேப் இருக்கு. 3.25 அப்புறம் மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கும். மார்க்கெட்ல அது வரைக்கும் 6 மணி நேரம் நடந்ததுக்கும் கடைசியா நடக்கக்கூடிய அந்த 10 நிமிஷத்துக்கும் சத்தியமா சம்பந்தம் இருக்காது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் நம்மளுடைய ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டாங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருந்த நிப்டி தற்போது கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி நிக்குது. உங்களுக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு மேல ஏற முடியாம இறங்கியது ஃபர்ஸ்ட் டைம் 1500 பாயிண்ட். இந்த முறை மறுபடியும் ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல போயிட்டு ஏற முடியாம கீழே இறங்கியது ஒரு 800 பாயிண்ட். இந்த முறை வந்து பல பேர் நிறைய பேர் லாபத்தில் தான் இருப்பாங்க. பட் இந்த முறை இறங்க போகிறதா அல்லது ஏற போகிறதா அப்படின்றது தெரியல. கடந்த 2 முறை 1500 பாயிண்ட் 400 பாயிண்ட் இறங்கிய நிப்டி இந்த முறை ஒருவேளை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போற மாதிரி இருந்தால் ஒரு 500 பாயிண்ட் வீழ்ச்சி வருமா அல்லது 1000 பாயிண்ட்கள் வீழ்ச்சி வருமா அல்லது 2000 பாயிண்ட்கள் வீழ்ச்சி வருமா என்பதுதான் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்ல வீரர்கள் சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா ஹெட்ஜிங் இருக்குடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்களுடைய எண்ணமா இருக்கும். ஆக மொத்தம் இன்னைக்கு பெரிய அளவுல ட்ரேடர்கள் ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. ஆனா ஒரு நண்பர் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி, எனக்கு மகிழ்ச்சி பெருவெள்ளமாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்ன காரணம்? அவருக்கு டெம்சன் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஒரு லாட் கிடைச்சிருக்கு அப்படின்றார். அது என்ன அப்படி அவரு மகிழ்ச்சி பெருவெள்ளமா சொல்றாரு? அப்படி என்ன அது பெருசா சாதிச்சிருச்சு? பொதுவா 20% 30% ஐபிஓக்கள் கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டும் அப்படின்னா அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பது போய் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 100% பிரீமியத்துல வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவருக்கு மகிழ்ச்சி பெருவெள்ளமாக இருக்கிறது. இன்னொரு நண்பருக்குமே மகிழ்ச்சி பெருவெள்ளமாக இருக்கு. ஏன்னா இந்த ஐடியா ஷேர் 2 வருடங்களுக்கு முன்னாடி 10,000 குவான்டிட்டிக்கு மேல வச்சிருக்கேன், என்ன ஆக போதோ தெரியலையே ஆண்டவா, இது நிக்குமா அல்லது நிலைக்காம போயிடுமா, சர்வைவ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு மாதிரி பாவம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியில இன்றைய தேதியில பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து பார்க்கும் பொழுது 6 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்களுக்கு மேல வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இந்த ஐடியா ஷேர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போட்ட ஒவ்வொரு பங்குகளுமே கீழிருந்து பயமுறுத்தாம அப்படியே மேல திரும்பி வந்துட்டான்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமா தான் இருக்கும். இந்த நேரத்தில் நண்பர்களே 2 பங்குகள் ஹிந்துஸ்தான் ஜிங்க், சயண்ட், இந்த 2 பங்குகளுமே நேற்றைய விலை விட இன்னைக்கு அருமையான ஒரு ஏற்றம். ஒரு வருஷத்து பேங்க் வட்டிய ஒரே நாள்ல கொடுத்த மாதிரி இந்த சயண்ட் 7% ஏறி இருக்கு. அது எங்கிருந்து ஏறி இருக்கு? 52 வீக் லோல இருந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7% என்பது ஏறி இருக்கு. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்குமே இன்னைக்கு 6% ஏறி இருக்கு. இருந்தாலும் அனுபவிக்க முடியலையே ராஜா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பை டுடே செல் டுமாரோ அப்படின்ற வேலையை பண்ணுவாங்க. நேத்து வாங்கினவங்க ஆனா இன்னைக்கு விற்க முடியாது. இதுவே பல பேர்த்துக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடே. இன்னைக்கு வித்தா அப்புறம் ஆக்ஷன் பெனால்ட்டியில போயிடும். கிடைக்கிறது 6% மாதிரி தெரியும், ஆனா ஆக்ஷன் பெனால்ட்டி 20% வரைக்கும் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் பெனால்ட்டி பத்தி யாராவது தெரியலன்னா முதல்ல அது தெரிஞ்சுங்க. நீங்க வாங்கக்கூடிய பங்கு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வித்துக்கணும். அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் ஒரு நாள். அப்ப நீங்க திங்கக்கிழமை அன்னைக்கு வாங்கினீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அது வந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விற்கணும். தெரியாம விற்கும் பொழுதோ அல்லது
இடைப்பட்ட நாட்களை ஏதாவது ஒரு விடுமுறை காரணத்தினால நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு ஷேர் வந்துடும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கு வந்து 2 நாள் ஆகும், ஏன்னா அவங்க லீவ்ல இருக்காங்க, செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம நீங்க நேத்து வாங்கி இன்னைக்கு வாங்கி வித்துட்டீங்கன்னா அப்புறம் கும்பாதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த மொமெண்டம் எந்த ஸ்டாக்குக்கு எப்போ வரும்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த செயில் அப்படின்ற பங்குக்கு சமீபத்தில் மொமெண்டம் கிடைச்சது வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம் கூட வச்சுங்க. அப்போ இருந்து இந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே பெருசாக கிராஷ் ஆகாம தொடர்ந்து மொமெண்டம் எடுத்து எடுத்து போய்கிட்டே இருக்கான். இப்போ கூட சமீபத்தில் இது வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பல பேர் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் 160 ரூபாய்க்கு பக்கத்தில் இருந்த இந்த செயில் இன்றைய தேதியில பார்க்கும்போது 194. எது அதுக்கு உதவுது அப்படின்னா அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு மொமெண்டம், அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது இவனை காப்பாத்தி காப்பாத்தி அப்படியே கூட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இனி தன்னுடைய பழைய மல்டியர் ஹைய உடைப்பானா அல்லது மேல இருந்து கீழே விழுவானா என்பது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா இன்றைய தேதியில இந்த செயில் அப்படின்ற பங்கு தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22% என்பது ரெக்கவரி ஆகி உள்ளது. பல பேர்த்துக்கு சில ஸ்டாக்குகள் நல்லபடியா லாபம் தரல, எங்க நிலைமை யோசிச்சு பாருங்கன்னு ஏற்கனவே பல பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் இந்த நண்பர் ராமமூர்த்தி அவர்கள் வந்து என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பிஎஃப்சி அப்படின்ற ஒரு ஷேர் நான் 3500 ஷேர் வச்சிருக்கேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரேட்டிங் டவுன்கிரேட் என்பது வருது. அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாக 8% நான் வச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்பது குறைந்து விட்டது அப்படின்றார். அப்படி பார்த்தா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய செக்டர் லீடர்கள், ஒரு செக்டர்லயே இவன் பெரிய லீடர்ப்பா அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற பங்கெல்லாம் பாருங்க, அவன் எத்தனை வருஷமா இறங்கிக்கிட்டு இருக்கா. 2024 இருந்து கடப்பாறை கூட நீச்சல் கத்து கொடுத்தா நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்துடும். ஆனா இந்த ஐஆர்சிடிசி அதனுடைய விலை 2 வருஷமாக இறங்கு முகமாகவே இருக்கு. உன்னுடைய வீழ்ச்சிக்கு இல்லையாப்பா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய தொடர் வீழ்ச்சி 1100 ரூபாயிலிருந்து 491 ரூபாயாக வந்திருக்கிறது. ஏதாவது ஒரு டைம்லயாவது அது சின்ன சின்ன ஜம்ப் அடிச்சிருக்கணுமே அப்படின்னு பல பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சிடிஎஸ்எல் அப்படின்ற ஒரு பங்கு, இது கூட பரவாயில்ல, கொஞ்சம் ரெக்கவரி ஆகிவிட்டது. இதுவுமே சமீபத்தில் 2025 இருந்து தொடர்ந்து இறங்கிய பங்கு தான். ஆனா இவனை யாரு தடுத்து நிறுத்தியிருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ரீவியஸ் லோவே தான் இவனை தடுத்து நிறுத்தியிருக்கு. ஏற்கனவே ஒரு முறை இறங்கி ஏறி தன்னைத்தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டான், இந்த இடத்த வந்தா எனக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டான். ஸோ அந்த லெவல் கிட்ட வந்த உடனே கொஞ்சம் சிறிய அளவுல தற்போது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 30% என்பது ரெக்கவரி ஆயிருந்தாலும் அது இன்னும் தன்னுடைய பழைய ஹை என்பதை வந்து சேரல. அப்ப அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னொரு பங்கு கேபிஐ கிரீன் எனர்ஜி அப்படின்னு, என்னமோ இந்த உலகத்துல கிரீன் எனர்ஜி பங்குகள் தான் இனிமேல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவன்லாம் வந்து குடுகுடு குடு குடுகுடுன்னு 100 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் போயிட்டான். இப்ப என்னடான்னா 700 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 300 ரூபாய், ஆல்மோஸ்ட் அதுவும் 50% காலி அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. இப்பதான் சமீபத்தில் இது போன்ற பங்குகள்ல கொஞ்சோண்டு வால்யூம் என்பது, வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது நடக்குது. அதாவது இவ்வளவு தூரம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சரி ஏதாவது ஒரு இதுல மாற்றம் வருமா கீழேயோ மேலேயோ அப்படின்ற மாதிரி வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது அதிகமாக நடக்குது. அப்ப இந்த ஷேர்ல வச்சிருக்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க பரவாயில்ல, இன்னொரு நண்பர் வந்து மார்க்கெட் விட்டே வெளியே போயிடலான்னு இருக்கேன், போகாம இருக்கிறக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டிருந்தார். அந்த நண்பருக்கு இன்னொரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், ஐடிசி ஷேர் மட்டும் உங்க கையில் இருந்தா நீங்க மார்க்கெட் விட்டே வெளியே போயிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஸோ சில பங்குகள் மேலே ஏறுவதும் பல பங்குகள் கீழே இறங்குவதுமாக தான் இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிட்டான். எஃப்ஐஎஸ் எவ்வளவு பெரிய சக்தி, எஃப்ஐஎஸ் சக்திக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு காத்து மாதிரி உஃப்னு ஊவி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த எஃப்ஐஎஸ் பணம் போட்டே மார்க்கெட் போக மாட்டேன்றான். இனி நாம என்னத்த நண்பர்களே சொல்றது. இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாருன்னா அவருடைய போர்ட்போலியோல 24 ஷேர்ஸ் இருக்கு, 7 ஷேர்ஸ் மட்டும்தான் லாபத்தில் இருக்கு, மீதி 17 ஷேர்ஸ் கும்பாவா இருக்கு அப்படின்றாரு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னா இறங்கின பங்குகள் ஏறுவதும்
ஏறிய பங்குகள் இறங்குவதும் ஏறிய சில பங்குகள் தொடர்ந்து ஏறுவதுமாக ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. அப்ப இந்த நேரத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஷேர் ஆக்சிஸ் பேங்க் அதெல்லாம் சமீபத்தில் இறங்கி கிடக்கு. இப்ப கூட இதுல இவங்களுடைய ஆக்சிஸ் பேங்குடைய மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுடைய கிரெடிட் க்ரோத் ஸ்டோரி என்பது இன்க்ரீஸ் ஆகும் எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா தற்போதைக்கு இந்த பங்கு என்பது தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சமீப காலமாகவே இந்த ஷேர் வந்து என்ன வேலை செய்து கொண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1400 இருந்து கீழே விழுகுவதும் மேலே ஏறுவதும் இப்படியே தான் இதனுடைய மூவ்மெண்ட் என்பது இருந்துட்டு இப்ப 1255 அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேறு என்ன செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற நிறுவனம் ஆக்சிஸ் பேங்க் மேபி 1477 போகுமோ அப்படின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. போகுதா இல்லையா அப்படின்றது யாருக்கு தெரியும். இந்த மாதிரி டெய்லி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ஷேரை பத்தி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கோல்ட்மேன் சாக்ஸ் சில நாட்களுக்கு முன்னாடி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் மேலே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு யாரு சொன்னாலும் சொல்லினாலும் கடந்த சில மாதங்களாகவே அது இறங்குவதும் ஏறுவதுமாக இருந்திருக்கு. அப்ப இந்த முறை இவன் என்ன செய்ய போகிறான், கீழிருந்து மேலே வருமா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இதே மாதிரிதான் இன்னொரு ஷேர் இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் கீழே விழுந்த பங்கு தான். இனி இவன் இங்கிருந்து மேலே ஏற்றமா அல்லது வீழ்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. எவ்வளவு இறங்கிட்டு ஏறி இருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 34% இறங்கிட்டு அதற்கு பின்பு இது திரும்பி ஏறிய பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 34%. அடடா என்னப்பா, ஆல்மோஸ்ட் ஒரு 34 பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் 34 ஏறி இருக்க. இப்ப நாம கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த பங்கு மொத்தமாக இறங்கியது 47%. அப்ப நிறைய பேர் என்ன ஆசைப்படுவாங்க, இங்கிருந்து நீ கீழே போக வேண்டாம், 47% இறங்கி இல்ல, அப்ப மறுபடியும் ஒரு 47% பக்கம் ஏறி காட்டு, ஒரு 1500 பக்கத்துல போயிட்டு அப்புறமா நீ கீழே விழுந்துட்டு போ அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்க்கறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த நண்பர் சொல்லக்கூடிய கருத்தின்படி பார்க்கும் பொழுது பல பேர்த்துக்கு அவங்களுடைய போர்ட்போலியோல பாதி பங்குகள் அல்லது அதற்கும் குறைவான பங்குகள் தான் பிளஸ்ல இருக்கு, பாதி பங்குகளுக்கு மேல மைனஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் மாதிரி ஆக்சிஸ் பேங்க் மாதிரி முன்னணி ஷேர்களே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை. எப்ப திரும்பி ஏறுவாங்க அப்படின்னு பல பேர் வெயிட்டிங். இந்த நேரத்தில் இன்னொரு நண்பருமே கமெண்ட் போட்டிருந்தாரு, என்கிட்ட 80 ஷேர் இருக்குதுங்க, ஆனா அதை நான் குறைச்சு 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 ஒரு 20க்கும் கீழே கொண்டு போகணும் அப்படின்றாரு. ஏன், எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்குமா? ஷேர்கள் கீழே இறங்க இறங்க தொடர்ந்து நம்ம பணம் போடக்கூடிய வசதி என்பது இருக்குமா? பணம் அப்படின்றது கரைந்து போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, சுஸ்லான் எனர்ஜி அப்படின்ற ஒரு ஷேர், அவன் ஏற்கனவே ஒரு 50% ஏறியவன் மறுபடியும் இப்போ ஒரு 20% என்பது இறங்கியிருக்கான். அப்ப பல பேர் என்ன நினைப்பாங்க, அடா அவன் இறங்கிட்டு மறுபடியும் 50% எல்லாம் ஏறி இருக்கான், அப்ப மறுபடியும் ஏற மாட்டானா அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க. சரி, அப்படின்னு நினைச்சிட்டு பணம் போட ஆரம்பிச்சு ஒருவேளை அவன் மேல ஏறாம அப்படியே தொப்புக்கட்டின்னு கீழே விழுந்துட்டான்னா அப்புறம் மறுபடியும் அவங்க நினைப்பாங்க, ஒரு காலத்துல 6 ரூபாய்க்கெல்லாம் போயிட்டு 80 ரூபா போன பங்கு தான், அப்ப லோன்ல போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே லோன்ல போட்டு போட்டு போகும்பொழுது என்ன ஆகும், ஒரு கட்டத்துல பணமே நம்ம கையில இல்லாம போயிடும். அதனால நம்ம கண்ட்ரோலா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசை கரெக்டா முதலீடு பண்ணணும் அப்படின்னு தான் இந்த நண்பர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க தப்பு செஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வழிவகைகளை நோக்கி போறாங்க. அது போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவுதா அப்படின்றது பாருங்க. அதுலயும் குறிப்பா இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய பிகினர்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஆமா, அப்புறம் நீங்க ஏதோ ஒரு 50,000மோ 5 லட்சமோ எடுத்துட்டு வருவீங்க, பூராத்தையும் கொண்டே லாக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க மறுபடியும் கத்துக்கிட்டீங்களா? இத்தனை பேர்த்தனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் உங்களுடைய பிளான் என்பது எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றத கொண்டு வரணும். ஒரு நண்பர் சொல்றாரு, சயன்ட் அப்படின்ற ஷேர் எனக்கு 25% லாஸ்ல இருந்தது, சரி வேண்டாம், அதான் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, லாஸ் மேக்கிங் கம்பெனியை கட் பண்ணு, ஏற ஷேர்ல பணத்தை போடு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய தியரிட்டிக்கல் கான்செப்ட்ல இருக்கு. அப்ப அதுல வந்து அதன்படி ஒரு சயன்ட்டை கட் பண்ணிட்டு போய் இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஷேரை எடுத்திருக்காரு. அப்புறம் பாருங்க, என்னுடைய ராசி என்ன அப்படின்னா அந்த சயன்ட் ஏறா இந்த இன்ஃபோசிஸ் இறங்குறனா ஆண்டவா அப்படின்ற மாதிரி குறப்பட்டுக்கிட்டாரு. நண்பா, உங்களுக்கு மட்டுமே ராசி என்பது கம்மியாக இல்லை, மொத்த நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கே ராசி என்பது சமீபத்தில் கும்பா. அதாவது சமீபத்தில் என்ன நியூஸ் வருது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எழுதி போட்டாலே வெளிநாடுகள்ல அந்த ஷேர்லாம் பறக்கிறான். அதுல அந்த சைக்கிள்ல எங்க இருந்தாலும் சரி, அந்த பிசினஸ் சைக்கிள்ல
ஒரு செமிகண்டக்டரா இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கான்செப்ட்ல எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம கிட்டயுமே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உபயோகப்படுத்தி தான் நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நியூஸ். அதுபோக லாஸுக்கு பிறகு ப்ராஃபிட்டாக திரும்பிய பங்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் இருக்கு. இருந்தாலும் ஏதாவது ராசி ஒர்க் அவுட் ஆகுதா? இப்போ வரைக்கும் இல்லை. ஏதோ ஒரு குரூப் இந்த டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தில் ஐபிஓ வந்து கீழே விழுந்த இந்த பங்குல இந்த சமீபத்தில் இந்த ரேஞ்சில் நிறைய அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் யாருக்குமே இன்னும் ராசி என்பது ஒர்க் அவுட் ஆகலை. இத்தனைக்கு இது வந்து லாஸ் மேக்கிங் டு ப்ராஃபிட் மேக்கிங்க, ஒரு 3 கோடி ப்ராஃபிட் அப்படின்னு திரும்பிய பங்கு தான். இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டுக்கே சுத்தமாக ராசி இல்லை. இப்போ இந்த பிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஷேர் அப்படியே ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? செயில்னு ஒரு ஷேர், அவன் மொமெண்டமே விட்டு கொடுக்கல. ஒவ்வொரு தடவையும் 200 days மூவிங் ஆவரேஜ் தொட்டு தொட்டு கடைசியில் 25% சமீபத்தில் ஏறிட்டான். இப்போ இந்த பிஎஸ்சி அப்படின்ற ஷேர் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டு தொட்டு 20% என்னையா 20%, 80% மேலாம் நான் ஏறி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏறி இருக்கான். இனி இந்த முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தொற்றுக்கு. இனி ஸ்லோவா, சமீபத்தில் ஸ்லோவா கூட இல்லை, இறங்கு முகமா இருந்திருக்கு இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு. இனி 200 days மூவிங் ஆவரேஜை தொட்ட பின்பு இனி திரும்ப தன்னுடைய பழைய ஹைக்கு வரப்போகிறதா அல்லது கீழே இறங்க போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆஃப்டர் லாங் டைம் என் வாழ்க்கையில நான் வாங்கி வச்ச ஷேர்கள்ல நான் போட்ட பணத்துல கும்பா அப்படின்னா அது 2 பேர் தான் காரணம். ஒன்று, டாடா பவர் ஷேர் தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கி போச்சு அப்படின்றார். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் உச்சியை தாண்டினதுக்கு அப்புறம் தான் பல பேர் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் சில நேரங்களில் அது தொடர்ந்து ஏறலினா உச்சாணி கொம்புல வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தா கடைசியில் அப்புறம் அது நம்மளா தான் இருப்போம். ஸோ இந்த டாடா பவர் கும்பா பாடியதற்கு மிக முக்கியமான காரணம் அது 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதற்கு கீழே உடச்சி கீழே வந்ததான் ஒரு காரணம். இனி அது எப்போ திரும்பி இந்த நண்பருக்கு லாபத்துக்கு கொண்டு வரும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த வேதந்தா அப்படின்ற ஷேருமே இது ஆக்சுவலாக டீமெர்ஜர் ஆயிடுச்சு. வேதந்தா இல்லை, அவர் சொன்னது விபிஎல் அப்படின்ற பங்கு. ஸோ மிக முக்கியமான காரணம், நம்ம போட்ட பணம் பெருசாக லாஸுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது கீழே போகிறது தான் மெயின் காரணம். அதுக்கப்புறம் அவன் எப்போ திரும்பி வருவான்னு நம்ம காத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ டாடா பவரும் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கீழே இருக்குது. அதே மாதிரி பாவம் அவருடைய வருண் பெவரேஜஸ் என்ற பங்குமே கீழே இருக்கிறதுனால தான் ரொம்ப காலத்துக்கு பிறகு அவருடைய போர்ட்ஃபோலியோ கும்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது காக்கப்பட வேண்டும். அது கீழிருந்து மேலே தாண்டி வரும் பொழுதோ அல்லது மேலிருந்து கீழே வரும் பொழுதோ ஏதாவது ஒரு வகையில் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் செய்ய வேண்டும். பாத்தீங்களா, இந்த கொச்சின் ஷிப்யார்டு கூட ஆண்டவன் விட்ட வழி. இதுக்கு முன்னாடி ஒரு இடம் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழிருந்து சக்சஸ்ஃபுல்லா தாண்டுனா அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி 2025. ஆனா இந்த 2026 இப்ப வரைக்கும் 2 தடவை கிராஸ் ஆயிருக்கு. ஒரு தடவை கும்பா ரிசல்ட் அதனுடைய 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி நிறுத்த முடியல. இப்ப இன்றைய தேதியில மறுபடியும் இந்த கொச்சின் ஷிப்யார்டு அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டியுள்ளது. அப்ப பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இது போன்ற ஸ்டாக்குகளை கையில் வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் காக்கப்பட வேண்டும், அப்பதான் எங்களுக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.